ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூபர் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ராகி சப்பாத்திங்க. அப்படியே அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்கும். உங்களுக்கு அடுத்த நேரத்துக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் கம்மிங்கிறதால உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கர்நாடகா ஸ்பெஷல் குழம்பு வச்சுருக்கேன். சிகப்பு பூசணிக்காவும் வெள்ளைக்கடலையும் வச்சு இதுக்கு ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்பு முந்தானையில், அதாவது பிஃபோர் த வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இது போஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ். ரெண்டுமே நீங்கள்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குவிக்காக செஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிஃபனுங்க. இது ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து மாவு எடுத்து ஜல்லிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதே அளவு தண்ணி, சேம் குவான்டிட்டி தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி டம்ளரு பாருங்க, இதில் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அந்த ஒரு டம்ளர் மாவுக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை, ஜஸ்ட் ஒரு சிட்டிகை. ஏன்னா அதிகம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கெட்டு போயிடும். இப்போ இதில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எண்ணெய். நீங்கள் 1/2 கிலோ மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ இது தண்ணி லைட்டாக கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வருது. இப்போ இந்த டைமில் அனல் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாவை கொட்டிடலாம். கொட்டி இதை கிளறிடுங்க. அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் சூடாரட்டும். இப்போ பாருங்க, இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கு. இப்போ இது கொஞ்சம் சூடாரட்டும். இப்போ பாருங்க, இது தட்டில் மாற்றி வச்சிருக்க மாவை இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனை விட கம்மியாக இருந்தால் போதும். ஜஸ்ட் கொஞ்சமாக அந்த மாவு நமக்கு கையில் ஒட்டாமல் கசையறதுக்கு. இது போல் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்டு லேசாக கையில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுக்கிட்ட அப்புறம் இது சப்பாத்தி எடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில் மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா வந்திருக்கு. இந்த 1க்கு 1ங்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி இடலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சப்பாத்தி இட்டுக்கலாம். நல்லா மாவு தொட்டுக்கோங்க. நல்லா நிதானமாக, ரொம்ப ஃபோர்ஸ் இல்லாமல் செய்யலாம். இது உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக வருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மாவு நம்ம வெந்நீரில் பிசைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு நிதானமாக இட்டால் தான் அழகாக வரும். இது நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த பசத்தன்மை வரும். அதில் பசத்தன்மை வரும்போது உங்களுக்கு நம்ம சொல்ற மாதிரி கேட்கும். உங்களுக்கு இது நம்ம ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு ஷேப் வரும். இன்னும் மாவு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பார்த்து நம்ம கொஞ்சம் இட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன், சப்பாத்தி கல். அது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சப்பாத்தியை எடுத்து போடலாம். இது கொஞ்சம் நிதானமாக பார்த்து போட்டால் தான் ஆச்சு, இல்லைன்னா இது மாதிரி தான் ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம தேய்ச்சிக்கிட்டே இதை டோஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது நகத்தை வரும்போது திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு கிளாத்து இல்லை கை வச்சு அப்படியே இப்படி நகர்த்தி விடுங்க. உங்களால் தொட முடியும் அப்படின்னா கையில் தொட்டு திருப்புங்க. இல்லைன்னா ஒரு துணி மடித்து வச்சுட்டு, ஒரு கர்ச்சிப்பாட்டை மடித்து வச்சுக்கிட்டு அதை நம்ம திருப்பி விடலாம். இப்போ நான் மறுபடியும் திருப்பி விடுறேன். பாருங்க, இப்படி நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அப்படியே லேசாக பொங்கி வருது. பார்த்தீங்களா, நல்லா அழகாக பொங்கி வரும். இப்போ நம்ம இதுக்கு எண்ணெய் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை நமக்கு நார்மல் சப்பாத்தி அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, அழகா பொங்கி வருது. பார்த்தீங்களா, அப்படியே பலூன் ஆட்டம் வரும். நம்ம செய்ய செய்ய பழகிட்டோம் அப்படின்னா அழகா பலூன் ஆட்டம் வரும் நமக்கு.
இப்போ ஒரு நிமிஷம் விட்டு இதை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா வட வடன்னு ஆயிடும். அதனால ரொம்ப நேரம் வைக்காம கரெக்டான டோஸ்ட் ஆனது நமக்கு தெரியும் இல்லையா, எடுத்துடலாம். இப்போ இதுவும் அதே போல் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, முதல்ல நம்ம போட்ட சப்பாத்தி வந்து தோசைக்கல்ல அப்பதான் நம்ம வச்சது அப்படிங்கறதால சொலண்டு வரல. ஆனா இப்ப பாருங்க நல்லா சொலலுது. இப்ப பாருங்க ரெண்டாவது நல்லா இன்னும் நல்லா பொங்கி வருது பாருங்க. பாத்தீங்களா எப்படி பொங்குது பாத்தீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்யும், அதாவது ஃபர்ஸ்ட் சப்பாத்தி எப்பவுமே கொஞ்சம் தகராறு பண்ணும். இப்போ நம்ம வந்து ஒரு ½ an hour செஞ்சோம் அப்படின்னா போதுங்க, அருமையா நம்ம 2 நேரத்துக்கு கூட இந்த சப்பாத்திகளை செஞ்சுக்கலாம். மொத்தமே ½ an hour இருந்தா போதும். நல்லா அருமையான சப்பாத்தி, ஒரு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, ஒரு சாலடு, அது மாதிரி சிம்பிளா இந்த சப்பாத்திக்கு இருந்தா கூட போதும். இன்னைக்கு நான் வந்து வெள்ளைக்கடலையும் சிகப்பு பூசணிக்காவும் போட்டு ஒரு குழம்பு செஞ்சிருக்கேன், கர்நாடகா ஸ்பெஷல் குழம்பு. அதுக்கோசம் இந்த சப்பாத்தி இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சப்பாத்தி நமக்கு வந்து கோதுமையை விட ரொம்ப அதிக சத்து இருக்கு இதுல. ஏன் அப்படின்னா நமக்கு எலும்புகளுக்கு ரொம்ப நல்ல பலம் கொடுக்கும். இதை வந்து நம்ம இப்போ காலையில இது சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்திலேயே உங்களுக்கு உடம்பு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தியா தெரியும். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ராகில நம்ம எது செஞ்சு சாப்பிட்டாலும் 2 மணி நேரத்துல அதோடைய ஸ்ட்ரென்த்னஸ் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ராகிங்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் சப்பாத்தி நல்லா சூப்பரா பொங்கி ரவுண்டாவும் வந்துருச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சிருவீங்க. உங்களுக்கு வீடியோவை பார்க்க மட்டும் பொறுமை இருந்தா போதும். என்னுடைய ரெசிபிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நானே தைரியமா சொல்லுவேன். அவ்வளோ வந்து அத்தன்டிக்கா நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க, சமையலே தெரியாதவங்களும் கண்டிப்பா சமையல் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.